This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். தமிழக அரசு 50,000 பேருக்கு மாதம் 1,200. அமைச்சர் சொன்ன அசத்தல் தகவல். தமிழக அரசின் சார்பில் மகளிர் உரிமை தொகை, புதுப்பெண் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் 50,000 பேருக்கு கூடுதலாக 1,200 ரூபாய் மாதம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் யார் யாருக்கு உதவித்தொகை கிடைக்கும், எப்படி விண்ணப்பிப்பது குறித்து விவரமாக சொல்கிறார். தமிழக அரசு சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு மாதம் பல்வேறு வகைகளில் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த வகையில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை, பிற்படுத்தோர், மிக பிற்படுத்தோர் என சீர்மரபிற்கான கல்வி உதவித்தொகை, தொழில் உதவித்தொகை, சிறுபான்மையினருக்கான கல்வி உதவித்தொகை ஆகியவை வழங்கப்படுகிறது. இதேபோல புதுப்பெண் திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கும், தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கும் மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை, திருமண உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் வயது முதிர்வால் காரணமாக உழைக்கும் சம்பாதித்து வாழ முடியாமல் உணவினர்களின் ஆதரவற்ற நிலையிலும் உணவுக்கு வழியில்லாத சிரமப்படும் முதியோர்களின் நலன் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உதவிடும் நோக்கில் 1/4/1962 முதல் தமிழ்நாடு முதல்வர் முதியோர் உதவித்தொகை திட்டம் துவக்கப்பட்டது. இத்திட்டம் ஆரம்பித்த காலத்தில் மாதம் 20 ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்கப்பட்ட நிலையில் படிப்படியாக உயர்த்தி தற்போது 1,200 வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக முதியவர்களுக்கு மாதம் 1,200 ரூபாய் உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. ரேஷன் கடையில் 4 கிலோ அரிசி, பொங்கல் மற்றும் தீபாவளி வேட்டி சேலை ஆகியவற்றோடு 1,200 ரூபாய் உதவித்தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. 60 வயது முதல் 79 வரையிலான முதியவர்களுக்கு 1,200 ரூபாயில் மாநில அரசு 80% உதவித்தொகையையும், மத்திய அரசு 20% உதவித்தொகையும் வழங்குகின்றன. 80 வயதுக்கு மேல் இருந்தால் 60% உதவி தொகையை மாநில அரசும் 40% தொகையை மத்திய அரசும் வழங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. 60 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். தற்பொழுது சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதியவர்கள் மட்டுமல்லாது பல்வேறு தரப்பினருக்கும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதாவது தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம், தேசிய விதவையர் ஓய்வூதிய திட்டம், ஆதரவற்ற விதவையர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஓய்வூதிய திட்டம், 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை மக்களுக்கான ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றிற்கு 2023 வரை 1,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது உதவித்தொகை 1,200 ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.